சின்ன பையா. ஏச்சே போருக்கு போற மாதிரி நினைக்கிற ஒழுங்காத்தான் இல்ல. எதுக்கு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற? எல்லாம் சூப்பரா இது செட்டிங்கா போட்டு வச்சுக்கிற. ஆனா ஏன் தான் சொல்ல மாட்டேன். டேய் இன்னைக்கு என்ன நாள்? என்ன சனிக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. சனிக்கிழமை. ஐயா எங்களுக்கு தெரியாது பாரு இது. கேட்டா டே இன்னைக்கு உனக்கு சம்பளம் நாள்ரா. நீ நான் சம்பளம் வாங்கி நேரா வீட்டுக்கா வருவ? சொல்லு பாப்போம். சம்பளம் வாங்கி தாய் தந்தை கிட்ட குடுக்குறீங்களோ இல்லையோ, தாய் நாட்டுக்காக அப்படியே அள்ளி குடுக்குறீங்க. ஆமா பின்ன வரி கட்டுறது இல்லையா பின்ன? டேய் அப்பா உங்களை நம்பி உங்க ஊர்ல ஒரு ஒயின் ஷாப் வந்துக்கிறேன். ஏன்பா வந்து ஒரு கட்டிங் குடிக்க மாட்டீங்க, ஒரு பீர் வாங்க மாட்டீங்க, இது மாதிரி ஏதாவது ஒயின் ஷாப் ஈத்து மூட்டா உங்க அப்பா உங்க தாத்தா எப்படி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பதில் சொல்ல முடியும் என்னால? ஐயா வரினா அது வேற விதத்துல வரி கட்டுவாங்களே, அந்த வரி நாய. இந்த மாதிரி வரி இல்ல. ஆலயம் மூஞ்சும் பத்தியா நல்லா எங்க பார்த்தாலும் குஷ்டு ஊந்து கிடக்குறடா சின்ன பையா. போறவங்கலாம் வந்து சொல்றாங்க உன் பையனுக்கு கையில அடிபட்டு போய்க்குது, கீழே ஊந்து கிடக்குறான், குஷ்டு ஊந்து கிடக்குறான், அங்க காவால சொரியும் கிடக்குறான், அப்படி இப்படின்னு அசிங்கமா சொல்றாங்கடா. அது காவான்னு கோலை நினைச்சு ஒரு குளிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே போனா போதை ஆயிடுமே சொல்லிட்டு குளிச்சு எந்திரிச்சு போலாம்னு சொல்லிட்டு சொரப்பா நினைச்சேன். பார்த்தா சைடு காவா பொழுது. அதுக்கு தாண்டா உன்னை பாக்குறதுக்கு எனக்கே பாவமாகுதுடா. உடம்பு ஃபுல்லா பாய் சுத்தி வச்சுக்கிறேன், தலைக்கு தலைகாணி வச்சுக்கிறேன், வயிறு முட்டை குடிக்கிறல்ல, எங்க பார்த்தாலும் படுத்து கிடக்காது. எதனா ஒரு ஓரமா படுத்துன்ட்டு அழகா பாயில படுக்கிற, தலைகாணி படுக்கிறேன்னு நினைச்சு அழகா பத்துன்ட்டு ஒரு பதட்டம் இல்லாம அழகா வீட்டுக்கு வரும்ல. அதுக்கு தாண்டா அம்மா உனக்கு பாய் தலைகாணிலாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிதான் தூங்கி ஏந்து வா. அரை போதில வராதடா, நான் எல்லாம் பின்னாடியே தோத்தின்னு வருதுடா. அதுக்கு வேற உனக்கு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் நானு. எனக்கு குடின்றியா இல்ல குடிக்காதுன்றியா இல்ல அங்கேயே எங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு வான்றியா இல்ல வீட்டுக்கு வான்றியா? என்னதான் பண்ற இப்படி பாயை கட்டி விட்டு? அப்படி வந்து குடி தூண்டி விடுறேன். நீ வந்து ஒரு மயிரும் தூண்டி உள்ள சொல்லி பார்த்தா திருந்தல. உன்னை சம்பாதிக்கிற காசு விட ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகுது. அதை பாதுகாத்துக்கிறதுக்கு தான், என் சேஃப்டிக்கு தான் உனக்கு இந்த மாதிரி. அவ்வளோதான். சம்பாதிக்கினாவும் 3000 தான்டா. நீ பண்ற அலும்புலுக்குது. ஐயோ 3000 ரூபாய் எத்தனை வரமா? ஒரு 150 ரூபாய்க்கு மட்டும் ஒரு கட்டிங் மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம், கோட்டை மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போறதாகுது. அங்கே போனோடனே என் ஃப்ரெண்டு நாங்களும் கூட சேர்ந்துக்கிறானுங்க. வீட்டுக்கு வரும்போது வெறும் 150 ரூபா தான் எடுத்துன்னு வர வேண்டியதாகுது. எல்லாம் சேர்ந்துக்கிறானுங்க, முழுவோடு சேர்ந்துக்கிறானுங்க. எவ்வளோ என்னதுன்னே தெரிய மாட்டேதுமா. சாட்டர்டே நைட் ஆனால் போதும் கம்பல்சரி ஃபோன் வச்சுறானுங்க. ஆய் மச்சான், அவாரிங்க மச்சான், எங்க மச்சான், ஒயின் ஷாப் மச்சான், வா மச்சான், போக மச்சான் நிற்கிறானுங்க. இந்த புஷ்பு கூட நாய் கூட சேர்த்து விட்டாலே நல்லா இருப்புன்னு நினைக்கிறேன். இதான் நான் பல வருஷமா சொல்லி தொலைகிறேன், எங்க கேட்டு தொலைகிறேன் நீ? இப்போ நான் வேலைக்கு கிளம்பி இருக்கிறேன், ஃபோன் அடிக்கிறான், வா போய் மீன் பிடிச்சி வரலாம், ஃபுல்லாக சுட்டு தரலாம், வறுத்து சொல்லலான்னு. நேற்று எதுவுமே வாங்கி கொடுத்தான் பாரு, சுட்டு கொடுத்தான் பாரு. ஒரு உப்பு இல்லை, மிளகாத்தூள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிதான் உன் நெக்கில் நேற்று ஓனர் ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு குடிச்சுப்பிட்டு போதையில் மீன் வறுத்து ஃபோட்டோ வைத்து அவனுக்கு அனுப்பிச்சிக்கிற ஓனருக்கு அவர் அந்த மெசேஜை எனக்கு அனுப்புறாரு. நான் வீட்டில் பஞ்சம் நீங்கள் உன் பிள்ளை மீன் வறுத்து துண்ணுக்கிறான்னு. இதெல்லாம் எனக்கு தேவையாடா? மீன் பிடிச்சி எங்களுக்கு வழி இல்லாமல் எல்லாம் அவங்கவுங்க ஜிலேபி எல்லாம் என்ன பண்ணுறது வேற? நம்பூர் மீன் நம்மளை நம்பி தான் வந்துக்குது. நீ சொல்லு, அதுக்குன்னு வேலை வெட்டிக்கு போகாமேடா? எல்லாம் விழுங்க, தெருவில் இருக்கிறவங்கள சொல்லணும் விழுங்க. சொல்றாங்க உங்ககிட்ட வந்து உன் புள்ள அங்க உயிர்த்து கிடக்குறான், அங்க வீந்து கிடக்குறான், குப்பையில கிடக்குறான், பூவாத்துல கந்து கிடக்குறான்னு போயிட்டு அடிக்கணும் விழுங்கல. இவனுங்களே மாஸ்க் போட்டு தலைக்கு வராளுங்க, ஊன் சப்பு தெரியாது நினைச்சுக்கிறாளுங்க விழுங்க. இவர் பார்த்தாரு பழுகுது. ஏன்டா நீ விழாமடா இவளுங்களாம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவளுக்கு நம்ம ஓகே மாதிரி அவனுக்கு புருஷன் புள்ளா பிள்ளைங்க எல்லாம் ஓகே மாதிரி பேசுறாளுங்க. எல்லாம் நாங்க தான் இருக்கிறானுங்க. டே அப்புறம் சின்னபியா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்டா. உங்க அப்பனை ஒயின் ஷாப்ல பார்த்தனா அப்படியே கண்டு காணாத மாதிரி வந்துடுறா. அதான்டா உங்க அப்பனுக்கும் மரியாதை, உனக்கும் மரியாதை. எப்படிமா 10 மாசம் பேத்த அப்பனை போயிட்டு கண்டு காணாம வர முடியுமாமா? ஆசாத்தே ஒரு வார்த்தை பேசுவார்தான், என்ன ஏன்னு பேசி வரதான். இந்த நாடு என்ன தப்பா சொல்லாது. அதுக்குன்னு அவங்ககிட்டே போய் என்ன டாடி நான் மச்சான் குவார்டர் போடலாமா, ஆஃப் போடலாமா, கட்டிங் வச்சுக்கிறியான்னு கேட்பியா? அவன் வந்து அரைபதில் வந்து என்கிட்ட கத்தி கிடக்குறான்டா. சும்மா காண்டி ஏத்தின்னு நான் என்னமோ ஆரம்பிக்குமா, நான் தான் ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன தெரியுமா பண்றாரு? பாசில நின்று அவன் 10 ரூபாக்குதா, 20 ரூபாக்குதா, 30 ரூபாக்குதா, அப்படியே கேட்டு வரம் போறவங்கட்டெல்லாம் 10 வாங்கி கட்டிங் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறான். அந்த அது பழகிற மனுஷன். அவன் பாரு சம்பளத்தை அழகா கையில குத்துட்டு அவன் மாட்டுக்கு போடுவான். அழகா கணக்கு காமிச்சிட்டு அவன் குடிக்கிறானோ குடிக்கலையோ என்ன பண்றானோ. அவன் வயிறு முட்டை குடிச்சாலும் அப்படியே ஒரு கென்னா அப்படியே ஸ்டெப்பா வீட்டுக்கு வருவார் தெரியுமா, தள்ளாடாம. அங்க ஒயின் ஷாப்ல சப்ளையர் முதற்கொண்டு விக்கிற முதற்கொண்டு எல்லாம் காரி துப்புறானுங்கம்மா. உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கிறான்னு அந்த துக்கம் தாங்க முடியாம போன வாரம் 30,000 ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுத்தேன் நானு. அடப்பாவி என்னடா சொல்றா? 30,000 ரூபாவா? ஆமா, ஒரு கடை அடிச்சிருப்பேனேடா. அது எப்படி மறைக்குதுன்னு தெரியாம அது ஒரு 10,000 ரூபாய் வாங்கி திரும்ப ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி கொடுத்தேன் நானு. ஐயோ 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 ஐயோ, அந்த 10,000 ரூபாய் வட்டி குத்துந்தா கூட வாயிருக்குமா?
பரதேசி நாய்ங்களா ஏன்டா இப்படி குடிச்சே அழிஞ்சு போறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா நீ 2 மூடி தாண்டா குடிக்கிற, அதுக்கே தள்ளாடின்னு வர. உங்க அப்பா வயிறு முட்டை குடிக்கிறான், அழகா வந்து படுத்துக்கிறான். எப்படிதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. அப்பா மாதிரி அவனு தான் நான் தனிக்கு குடிக்கலான்னு முடிவு பண்றேன் நானு. ஆமா, ஒரு ஃபுல் அடிக்கிறாரு, டெல் தான் வராருமா. 2 மூடி 3 மூடி தான் குடிருக்கு, கேர் ஆக்கி விட்டுருது. உங்க அப்பாவுக்கு போன மாசம் 2 முன்னாடி கேட்டேன் அவர்கிட்ட, என்னென்ன எப்படி என்ன குடிக்கிட்டா அப்படின்னு. படா வீட்டுக்கு படா அப்படின்றாருமா. அப்புறம் எப்படி நான் பேத்த புள்ளி அவர் பேர் நான் காப்பாத்துக்கிட்டானே. ஐயோ, போன மாசம் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு பண்ணேன். அப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு வயிறு ஃபுல்லா அழிஞ்சு போயிச்சான். குச்சி 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 அப்பன மாரி ஆகணுமா? அவர் அந்த மாதிரியே. ஆமா, இருந்த வரைக்கும் இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதான். கிட்னி எல்லாம் பைலா போச்சான்டா. கிட்னி எல்லாம் பைலா போச்சான். பைலா போச்சா? திரும்ப ஒரு ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண சொல்லு. வேற வைக்கவும் முடியாதாமே வயிற்றுல. அதுதான் தூக்கி போட்டு போமா சுடுகாட்டுல. அடப்பாவி, நீ தேவையில்லாத பேசிட்டு கிடக்குற. அழகா பாரு, முதல்ல இந்த நியூஸை பார்த்தியா இல்லையா? புருஷன் சேர்த்துருவானே பொண்டாட்டி என்ன பண்ண பாரு, அழகா பிரியாணி செஞ்சு கோவத்தை கொட்டு போய் நேட்டாலாம். அது குடும்பம். நீ என்ன அங்கேரிய பைத்தியக்கார நாயே. அப்பனுக்கு இந்த மாதிரி இருக்குது, அவன் குடிச்சு குடிச்சு அப்படி கெட்டுப்பட்டானே. நம்ம இந்த மாதிரி இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது, குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கூட்டின்னு வரணும். அப்பெல்லாம் உனக்கு ஒரு எண்ணமே இல்லையாடா? அவர் தான் குடும்பம் குடிச்சு 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 குடும்பத்தை அழிச்சிட்டு போயிட்டாரு. நீ இவ்வளவு நாள் குடிக்காம இந்த தூக்கி நிப்பாட்ட வேண்டியதானே குடும்பத்தை. ஏன்டா நான் ஒரு ஆள் மட்டும் ஒழுங்கா இருந்தா போதுமாடா? நீங்களும் ஒழுங்கா இருக்க தேவையில்லையாடா? நீ குடிச்சிட்டு நீ சம்பள காசு எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிருவ. உங்க அப்பா வாரத்துக்குன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளத்துக்கு போறான். வாரம் எவ்வளவு வந்துடும் அவன் காசு? அதை வச்சுக்கின்னு நான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா, ஊட்ட கட்ட முடியுமா, இல்லை குடும்ப செலவத்தை பார்க்க முடியுமாடா? பாரதேசி நாய. அதுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை கொடுப்பாங்க, அதை வச்சு மேட்ச் பண்ணிக்குவேன். அதுவும் பண்ண மாட்டேன். வெக்கமா இல்ல உனக்கு? கூட்டின்னு வந்துட்டு அவன் எனக்கு திருத்துவா இல்ல? இல்ல உனக்கு வெக்கமாவே இல்ல? சூடு சொரண இல்ல? ஆளே மூஞ்சி பாரு, வரதனை வச்சு துண்ணுவாரான். அதெல்லாம் கையாளாத பசங்க சொல்றதுடா, லூசு பையலே. நீ மட்டும் டாடி குடிச்சிட்டு வர்றாரு இல்ல, அவருக்கு ஆம்லேட் போட்டு தர, சிக்கன் பக்கோடா போட்டு தர, நிறைய பண்ணி தர. எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒண்ணு போட்டு தரியா? சரக்கை விட சைடிஸ் காசு தான் அதிகமாகுது எனக்கு. நீ இதை கண்டு எனக்கு இந்த மாதிரி நீ ஒரு ஆம்லேட் போட்டு சரக்கு மிச்சரு முட்டாய் எல்லாம் பக்கத்துல வைக்கிறேன்னு சொல்லு. அழகா நான் குடிச்சு மட்டும் ஒரே ஒரு பாட்டை மட்டும் போட்டு வீட்டு கொடி வந்துருவேன். அப்படி வேணாண்டா சின்ன பையா, நம்ம வீட்டுல பார் கட்டிடலாம். நீ உங்க அப்பனா சரக்கா வாங்கி வந்து வீட்டுல வச்சிருங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் சைடிஸா போட்டு தரணும், நீங்க குஷ்டு பத்துக்குங்களா. சூப்பர்மா, குட் கேர்ள்மா. நீ இதாம தமிழ்நாட்டுக்கு தேவையான பொண்ணு. விஷம் வச்சா கொன்றுவோம் நாய உன்னை. நாய உங்க அப்பன் காவாள்றான், என்னென்னவோ பண்ணுறான், குப்பாள்றான், எம்மா வேலை கஷ்டமான வேலை செய்கிறான். உனக்கு என்ன? அவனை உன்ன மாரி மடா குடிக்கிறனா வருகிறான், வருஷத்தில் ஒரு நாள் குடிக்கிறான். அவன் எங்கே, நீ எங்கே? முதல்ல என்னம்மா என்னது, முதல்ல பால் புட்டி போச்சு, அப்புறம் என்னடா சொல்லு? சோடா போச்சு, அப்புறம் பீரு போச்சு, அப்புறம் குட்டி பாட்டிலு சரக்கு பாட்டிலு போச்சு, இப்போ பெரிய பாட்டில் பாரின் பாட்டில் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து பாடையில் போகிறதான் பாக்கி. பாரதேசி நாய. இதுக்கு நடுவில் பீடி என்ன, சிகரெட் என்ன, பானுபுராக்கு என்ன, இந்த வாய்வுல வைக்கிறியா? அது என்னடா வாய்வுல வைப்பிய? ஐயே, எனக்கு தெரியவே தெரியாது பாரு. கண்டா கரமாந்திரத்தையும் போடுற. எப்படா உன் உடம்பு தாங்குது? எனக்கு தாண்டா எனக்கு புரியவே மாட்டுது. நீ முதல்ல நீ எப்படி இருந்த தெரியுமாடா? புசு 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 புசுன்னு நல்லா மல்கோவா மாதிரி இருந்தடா. இப்போ சப்பி போட்டா மாங்காய் கோட்டா மாதிரி ஆயிட்டேன். ஸ்லிம்மா தான் லவ் பண்ணுவாளுங்கம்மா பொண்ணுங்க. அதுதான் உடம்பு குறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுகிறேன் நானு. ஐயா, இப்போ உன்னை பார்க்க தோல் நோய் வந்த மாதிரி இருக்கிறடா. தோல் எல்லாம் சுருங்கி போய் இப்படி இருந்தா எவடா உன்னை பாப்பா? நீ ரொம்ப அசிங்கம் பாத்துற. நீ ஏனத்த நொன்ன அசிங்கம் பாத்துறேன்? புரிஞ்சுக்கிடா சின்ன பையா. இந்த இப்போ பாரு, உனக்கு பாய் தலைக்கானெலாம் கெட்டப்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன். மனசு அங்கெல்லாம் கொதிக்குது. என் பிள்ளை இன்னைக்கு நைட்டு ரோட்ல படுத்து கிடப்பானே, நான் என்ன பண்றது, எங்க போய் தூக்கின்னு வரத்தேன்னு. புது பாய் கீசிட்ட மாதிரி ஒன்று வயிறு எரியுது. அப்போ கூட பாரு, புது பாய் 100 ரூபாய் 150 ரூபாய் தெரியுமா இந்த பாயை? உன்னால இப்போ நான் இவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன். அது பார்த்தாது இன்னைக்கு 3000 ரூபாய் வாங்கிட்டு வரும், அதுவும் செலவு பண்ணிட்டு வந்துடுவேன். நான் சனிக்கிழமை ஆச்சுன்னா 4000 ரூபாய் ஆகுதுரா உனக்கு மட்டுமே செலவு. இது பார்த்தாம ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவொடனே சும்மாவா இருப்பேன்? கறி மீன் லொட்டு லொசுக்கு டாக்டர் ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அது இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னை பார்த்துக்க ஆள் இல்லையா, என்ன அம்போன்னு கிடக்கிறதா அப்படின்னு ஒரு பிட்டை போடுவேன். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை கரிஞ்சோறு. ஏன் மண்டா உனக்கு செலவு பண்ணுறது? நான் புரியவே மாட்டுதுரா சின்ன பையன் உனக்கு. பேசாம டைவர்ஸ் பண்றேங்க. சனினே, உன்னை எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்? பேசாம யாருன்னா தத்து குத்துட்டா? உன்னை வித்தா கூட ஒன்றும் கிடைக்காது. நான் என்ன பண்ணுறது? உன்னை ஏன் தான் பெத்தமோனுக்குதுடா. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுடா. என்ன நீ உங்க அப்பனை பேசி வச்சுட்டு இருப்பீங்களே, பேசல? பேசுறதில்ல ஏன்? நான் இப்போ கூட நீங்க நான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டுல வச்சுக்கிறேன். ஃப்ரெண்டு யாரா போன் பண்ண எடுக்காத. மொத்த காசு நான் அப்படியே எடுத்துன்னு வரேம்மா. அவனுக்கு காசுல குடிச்சிட்டு அவனுங்களே போட்டு அடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன்னா வேற அந்த மூஞ்சினா பார்த்து சொல்லு.
அவனுங்க காசுலேயே குடிப்பாரான், அவனுங்களே அடிப்பாரான், அவனுங்க வாயில கை வச்சுன்னு சும்மா இருப்பானுங்களாம். பதிலுக்கு இவரை ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்களாம். அழகா பேச்சு போட்டு வாங்கிறானுங்கம்மா, நமக்கு தான் அது பேச்சு திறமை வர மாட்டேங்குது. இப்ப பாரு போனை போட்டு மச்சான் ரொம்ப கஷ்டமாகுதுடா, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுறா அப்படின்னா போதும், உடனே அள்ளி கொடுத்துருவேன். முதல்ல இந்த போன்ல காசு பார்த்து எவன் கண்டுபிடிச்சானா அவனை அப்படியே குத்துன்னு குத்தலாமானுக்குதுடா எனக்கு. அவ்வளோ ஒரு ஆதங்கமா இருக்குது. ஆனா அவனா போன்ல மாத்தி போட்டு போடுற. அப்புறமா அம்மா கிட்ட காசுக்கு இல்ல, எம்மா என்கிட்ட இல்லம்மா எல்லாருக்கும் போட்டம்மான்னுவேன். ஆனா கொடுத்தவங்ககிட்டயும் வாங்கவும் மாட்டேன். ஏன்னா இப்படி இருக்கிறே தெரியலடா சின்ன பையன். கொடுக்கும்போது கொடுக்க மாட்டேங்குது, வருஷத்துக்கு கணக்கானாகும். என்ன பண்றது, யாரு நம்ம தெரியல தாசன் தான். ஐயோ சின்ன பையன் பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வானேண்ணா. பின்னாடி குத்துது என்ன வச்சுக்கிற, பின்னாடி கத்தி எதனா வச்சு விடும்போது குத்தி சேர்த்து போட்டேன்னு. ஐயே பெத்த புள்ளி கூட அந்த மாதிரி வைக்க மாட்டேன்டா, நம்பி போடா. சுருக்குன்னு குத்துதே. சரி சின்ன பையா, ஒயின் ஷாப் பக்கத்துல வீந்து கிடக்காது சாமிய, கொஞ்சம் கிட்டக்க வந்து விழுந்துருனா அம்மா வந்து எப்படின்னா பாத்துக்கிட்டு தூக்கின்னு வந்துடுறேன். இதான் ஊருக்குள்ளே ஒயின் ஷாப் வந்து அழகா குடிச்சு பக்கத்துல வீட்டுக்கு வந்துருவேன். பெரிய அடியா மகளிர் நீ போராட்டம் ஆயிருந்து எல்லாத்தையும் போராட்டம் பண்ணி ஊருக்கு வெளியே எடுத்து வச்சிட்டீங்க. அங்கிருந்து வரத்தவல நானு அவ்வளோ கஷ்டம். பயந்து வேற வேண்டியதாக இது. வண்டி ஓட்டுன்னு வர முடியல, தள்ளின்னு வந்த ஊந்துடுற மாதிரி இது, ஓட்டுன்னு வந்தா போலீஸ்காரங்க பிடிச்சிடறாங்க. ஐயே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊருக்கு ஒயின் ஷாப் வச்சுனீங்கன்னா அடங்குறீங்களா என்ன? வீட்டுல இருக்கிற தாலி சரடு முதற்கொண்டு எல்லாத்தையும் வச்சு தானே சரக்கு அடிக்கிறீங்க. அப்படியே இல்லாதெல்லாம் பேசுவீங்க நீங்க. தங்கச்சங்கிலி அப்படியே 50 பவுன்ல இருக்குது. ஏய் 1 கிராம் இருந்தாலும் வச்சுட்டு குடிக்கிறீங்களாடா, அதுக்கு பயந்து தான் நாங்க இது வேணான்றோம். 10 ரூபாய் கயிறு, 5 ரூபாய் மஞ்சா, இது ஒரு தாலி, இதுக்கு வேற ஒரு வேலி வேற வருது. ஐயோ இது கட்டாரு ஒரு புருஸ்லி அப்பன், 4 கிலோல இருக்கிறான் ஒரு அப்பன், 2.25 ஒரு அம்மா. இவங்க சொல்லி நான் திருந்துறேன் நானு. ஐயோ வேற யார் சொன்னா திருந்துவ? குடிதான் எங்கள் சொத்து, குடிதான் எங்கள் உயிர். நீ பேசுனதுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் வரக்கூடாதுனா அப்படியே ஓடி போயிரு. சொத்தை பெற்று விட்டு கிளம்புறேன். மயிறு சொத்துக்குது இருக்கிறதே வாடகை விடு போய்த்தல நாய. ஹவுஸ் பங்கு கேளு. என்னத்துக்கு இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் அழகா மெயின்டைன் பண்ணல வீட்டை. நொட்டுவாங்க மாசத்துக்கு ஒரு நாள் பாத்ரூம் கழுவி தள்ளுது, இதுக்கு வேற மெயின்டைன் வேற பண்றாரா? சி போய்த்தல. சரி நான் போய் சம்பளம் வாங்கிட்டு போன் பண்றேன். போனா பண்ணுவ நீ வாங்கிட்டு வருவா? எனக்கு ஒண்ணும் வேணாம் சாமி, நீ போன மாதிரி வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் சாமியா. சிக்கன் ரைஸ் வாங்கினோடா, சிக்கன் பீஸ் அதிகமா போட்டு. ஐயே அப்ப அசிங்கமா இல்ல? இருக்கும் உனக்கு. கிளம்புறேன். போய் தொலை.